ஓம் நமச்சிவாய சிவாய நம ஓம் என்று சொல்லுங்கள் உங்கள் துன்பம் விலகும். சிவபக்தர்களுக்கும் சிவ அடியார்களுக்கும் சிவ சிவ அகோரிகளுக்கும் சிவசாதைகளுக்கும் ஐயா என் நெஞ்சில் குடியிருக்கும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் என் கனிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போ நம்ம பேச போகிறது என்னதுன்னா ஐயா, முக்கியமானது சொல்ல போகிறது முக்கியமானது. நான் பேசுகிறதுனால அடுத்தவங்க மனசை காயப்படுத்துறதும் வேறு எந்த குறிக்கோளும் இல்லை. ஏதோ எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்கிறேன், வேறு எந்த காரணத்துக்கும் கிடையாது. எல்லோரும் இந்த காலத்தில் இந்த கலி உலகத்தில் பணம் தான் ஒரு மனுஷன் நிர்ணயிக்கிறது வாழ்க்கை. பணம் இல்லைன்னா ஒன்றையும் பண்ண முடியாது. அது பின்னால் தான் நம்ம போகிறோம். அதனால் பல வியாதிகள், பல நோய்கள் புதுசாக வருது, பல கண்டங்கள் வருது, எல்லாம் வருது. இப்பையும் முன்னாடி வர ஆபத்து எல்லாத்தையும் இந்த உலகத்தில் இருக்கிற சித்தர்கள் மகாபுருஷர்கள் முன்னாடி கணித்து பார்த்துறாங்க. அவங்களுக்கு தெரியும் இந்த மாதிரி ஆபத்து வரப்போகுது, இந்த இடத்துல இது மாதிரி வரப்போகுது, எல்லாம் தெரியும். ஆனால் தடுத்து நிறுத்த முடியாது. அதுதான் கலி உலகத்தில் நடக்கிற விதி. நம்ம என்ன பேச போகிறோன்னா, தர்மம். ஒரு மனுஷனை எல்லா ஆபத்திலிருந்து பிரச்சனையிலேருந்து காப்பாற்றுறது நம்ம செய்கிற தர்மந்தான். தர்ம காரியம்தான் நம்ம செய்கிறது. தர்மம்னா மனசு வரணும். முன்னாடி ஒருத்தவங்க வழியில் துடிக்க சொன்ன அவனுக்கு உதவ மனசு வரணும். அவன் கேட்டு வரக்கூடாது, தானாக போகணும். அந்த உள்ளம் வரணும். அந்த உள்ளம் வரத்து இங்கே சூழ்நிலை எல்லாராலும் முடியாதவங்களும் தப்பாக சொல்ல, அவங்க சூழ்நிலை அது. மனம் இருக்கிறவனுக்கு உதவி செய்ய பணம் இருக்காது, அதுதான் பணம் இருக்கிறவனுக்கு அதை கஷ்டப்பட்டு சம்பாதிச்சுப்பான், அதனால் கொடுக்கறதுக்கு மனசு இருக்காது. அவங்களும் தப்பாக சொல்ல முடியாது. முடிஞ்ச அளவுக்கு நம்ம மற்றவனை உதவி செய்யணும். ஏன்னா நம்ம உதவி செஞ்சால் தான் நமக்கு ஒருத்தவங்க உதவி செய்வான் இந்த காலத்தில். அதுபோல் தான் தெய்வம் நம்ம செய்கிற காரியத்தை வச்சு தான் தெய்வம் நம்ம ஆபத்தில் சொன்ன ஏதோ ஒரு ரூபத்தில் வரும். நம்ம செய்கிற தர்மம் காரியம் தான் தெய்வம் அந்த ரூபத்தில் வரும். நம்மளே தெரியாமல் யாருக்குன்னா ஒரு நல்லது செஞ்சுருப்போம். நம்ம கஷ்டத்துக்கு வர சொன்ன சூழ்நிலை வர சொன்னால் அவர் உதவி பண்ணுவார். நம்ம நினச்சி பார்த்துருக்க மாட்டோம். அதுபோல் தர்ம காரியங்களை செய்யணும். ஒருத்தவன் பசியில் துடிக்க சொன்னால் அவன் கேட்கலனாலும் நம்மளாக அறிஞ்சு அவன் பசியை போக்கணும். அங்கே இறைவன் இருக்கிறான். சில பேர் நிறைய பேர் கேட்குறாங்க, கடவுள் எங்கே இருக்கிறாங்க, கடவுள் இருக்காங்க. அவனுக்கு எல்லா வசதியும் இருக்கும், எல்லா பணம் இருக்கும், எல்லா வசதியும் ஆடம்பரம் எல்லாமே இருக்கும். அதனால் அவனுக்கு இறைவனை பற்றி தெரியாது. இல்லாதவனுக்கு தான் இறைவனோட அருமை தெரியும், புரியும். ஏன்னா அவன் தான் வழியில் இருப்பான், அவன் தான் தேடுவான் இந்த வழியை போகுது, எதுனா வழி இருக்கான்னு. இறுதியில் கடவுள் தான் முடிவாகும். அப்போ கடவுள்கிட்ட வருவான். இருக்கிறவன் அவங்ககிட்ட போய் கடவுள் இருக்கிறாருன்னு சொன்னால் கூட கேட்க மாட்டான். ஏன்னா அவனுக்கு கடவுள் பணமாக தான் இருக்கும். அதனால் நம்ம செய்கிற தர்மம் தான் நம்மளை காப்பாற்றும். நம்ம செய்கிற தர்மம் தான் நம்மளை காப்பாற்றணும். சில பேர்லாம் சொல்லுவாங்க, நம்ம செய்கிற தர்மம் நமக்கு புள்ள குட்டிங்களை காப்பாற்றும், தலைமுறை காப்பாற்றும். அதெல்லாம் எதுவும் காப்பாற்றாது. அவன் விதிக்கிற வினை தான் அவனுக்கு நடக்கும். நம்ம என்ன விதிக்கிறோம்? நல்லதை விதித்தா நல்லதே நடக்கும், கெட்டதை விதித்தா கெட்டதே நடக்கும். நம்ம மற்றவனுக்கு உதவி பண்ணால் தான் நமக்கு உதவி பண்ணுவான். அதனால் கலி உலகத்திலேயே இப்படின்னா நம்ம சராசரி மனுஷனே இப்படி இருக்குன்னா, அந்த காலகட்டத்தில் கடவுள் இருக்க சொன்னால் அவருக்கு எப்படி இருந்திருக்கும்? கடவுளே மனுஷங்கிட்ட போயிட்டு கை கட்டி நின்ன காலம்லாம் இருக்குது. உதாரணத்துக்கு கர்ணன் இருக்கிறாரு, மாவீரன் கர்ணன், மகாபாரதத்தில் கர்ணன். இன்னும் கேட்டால் மகாபாரதத்தில் மாவீரனே கர்ணன் தான்.
அவரை சுற்றி தான் எல்லாமே அந்த மகாபாரதமே நடக்கும். நம்ம நினச்சிருக்கோம் 18ஆம் போர், அர்ஜுனன், பீமன் அவங்கள சுற்றி தானே. ஆனால் மகாபாரதம் உருவானது ஆரம்பமே அங்கே கர்ணனால தான். இறைவன் வந்து பாருங்கள், மனுஷனாக இருக்கும், ஒரு மனுஷங்கிட்டே கை கட்டி அவங்க உயிர் எடுக்க முடியல, கை கட்டி தர்மம் கேட்குறாரு. நீ செஞ்ச தர்மத்தை தானம், தர்மம் தானமாக கேட்குறாரு. அவர் செஞ்ச தர்மத்தை தானமாக கேட்குறாரு. அதனால் அப்படியாப்பட்ட இறைவனே கேட்குறாரு. கேட்டு அதை தெரிஞ்சு கர்ணனுக்கு தெரியும் யாருன்னு. தெரிஞ்சு தான் உயிர் போக போகுது தெரிஞ்சும் அவருக்கு இல்லை, அவர் சந்தோஷப்படுறாரு அவர் கேட்டது. சில பேர் கோவப்படுவாங்க, இது கேட்டானே அப்படின்னு கோவப்படுறவங்க இருப்பான், மனசில் வந்து ஒரு மாற நினைக்கிறவனும் இருப்பான். ஒன்று புரிஞ்சுங்க, எல்லோருக்கிட்டையும் வழியில் இருக்க சொன்னேன், அந்த வழியை கூட உங்களுக்காக கவலைப்படுறவங்க கிட்ட சொல்லணும், எல்லோருக்கிட்ட சொல்லக்கூடாது. சொன்னால் காதில் வாங்குவான், நீ சொன்னே மனசில் வந்து உன்னை பற்றி ஒரு மாதிரியா நினைப்பான், உள்ளுக்குள்ளே ஒரு மாதிரியா எண்ணங்கள் ஓட்டுவான். யார் ஒருத்தர் வழியில் துடிக்கிறான், வழியில் இருக்க சொன்னோம், உனக்கு கண்ணில் இருந்து தண்ணி வந்து துடிக்கிறானோ அவங்கிட்ட சொன்னோம், அவர்கிட்ட சொன்னோம். அதனால் நம்ம வழியை கூட பகிர்ந்துக்கிறத கூட எல்லோருக்கிட்டையும் பகிர்ந்துக்கக்கூடாது. ஒரு மனுஷனோட கண்ணை பார்த்தாவே தெரியும், இவர் நம்மளை என்ன எப்படி நினைக்கிறாரு, எந்த மாதிரி நினைக்கிறாரு. அதுபோல் கிருஷ்ண பெருமாள் கடவுளே கர்ணங்கிட்ட போய் கேட்க சொன்ன தர்மம் அப்போ கர்ணன் எவ்வளோ தர்மம் பண்ணியிருப்பார். அவர் உயிரே போக முடியல, உயிர் பிரிய முடியல. அப்படியாப்பட்ட தர்மத்துக்கு எவ்வளோ பவர் இருக்குது, மதிப்பு இருக்குது. அதுதான் இறைவன். ஒருத்தவன் பசியில் துடிக்க சொன்ன நீ போய் அவனுக்கு உதவி பண்ணுறியா, நீ தான் அவனுக்கு இறைவன். உதவி பண்ணுறப்பாரு உன் மனசு தான் உனக்கு இறைவனாக அருள் கொடுப்பாரு. முடிஞ்ச அளவுக்கு ஒருத்தவங்க வேதனைப்படுத்தக்கூடாது, துன்புறுத்தக்கூடாது, தானம் தர்மம் செய்யணும். கேட்டதெல்லாம் நீ போய் கேட்டால் இல்லைன்னு சொல்லாதவன், கேட்டதெல்லாம் கொடுக்குற ஹரிச்சந்திரனும் இருந்தார். நீ போய் கேட்ட உடனே அவர்கிட்ட கொடுக்கறதுக்கு தர்மம் பண்ணதுக்கு கர்ணனும் இருந்தார். அப்படியாப்பட்ட மாவீரன்லாம் இருந்தாங்க. அவங்களாம் இருக்க சொன்ன அதெல்லாம் உண்மைனா அப்போ கடவுள் இருந்ததும் உண்மை தான், கடவுள் வாழ்ந்ததும் உண்மை தான். சில பேர் கடவுளே இல்லை, எதுவுமே இல்லைன்ற. அப்போ புராண காலத்தில் அவங்களாம் இருந்ததுக்கு சாட்சி இருக்குது. நாங்கள் விஞ்ஞானி சயின்ஸு இப்படி இருக்குதுன்றாங்க. அப்போ கடவுள் மட்டும் இல்லைன்னு நிறைய பேர் எப்படி சொல்லுவாங்க? உன் முன்னோர்கள்லாம் இருந்தாங்கன்னா உன் முன்னோர் தான் கடவுள். உங்கள் அம்மா அப்பா, அவங்க அம்மா அப்பா, அப்படியே தலைமுறை இருந்தால் அவங்க தான் கடவுள். அப்போ நம்ம முன்னோருங்களாம் இருந்தால் அவங்க தான் கடவுள். கடவுள்னா நம்ம முன்னோர் தான், முன்னோடி தான் கடவுள். அவங்கெல்லாம் வந்து கடவுளாக மாறினதுக்கு காரணம் வந்து அவங்கள தன்னைத்தானே கடவுளாக்கினாங்கன்னா தூய உள்ளம் இதெல்லாம் கொண்டு கடவுளாக்கிட்டாங்க. நம்ம வந்து பணம், அது இது, சுகம் சொகுசு இதெல்லாம் சில இது மனசு வந்து கஷ்டம் நஷ்டம் வாழ்க்கை துன்பம் இதெல்லாம் போட்டு அலமோத சொன்ன இறைவனை வந்து போகிறது ரொம்ப கஷ்டம்தான் இந்த காலத்தில். அது உண்மை, ஒத்துக்கணும். நானும் சாமி கும்பிட சொல்லுவாங்க, அப்படி இறைவனை முழுசாலும் கும்பிட முடியாது. அதுக்கும் வேலை. நமக்கு காலையில் எழுந்து மாலை தூங்குற வரைக்கும் வேலை இருக்குது. அந்த கேப்பில் வந்து கிடைக்கிற கொஞ்சம் கேப்பில் வந்து கடவுளை நினச்சிக்க வேண்டியதான். அப்படி தான் இப்போ காலம் இருக்குது. அதனால் எல்லோரும் குத்தமாக சொல்ல முடியாது. இதை சொல்லணும்னு தோணுச்சியா, அதனால் சொல்கிறேன். முடிஞ்ச அளவுக்கு தர்மம் பண்ணுங்கள். தர்மம் உங்களை தான் காப்பாற்றும், அதையும் சொல்கிறேன். சில பேர் நினைப்பாங்க, நிறைய பேர் தர்மம் பண்ணால் தான் புள்ள குட்டி பொண்டாட்டி இதெல்லாம் காப்பாற்று. எதுவும் காப்பாற்றாது, யாரையும் காப்பாற்றாது.
விதி வந்தால் அப்படியாப்பட்ட தர்மமும் உங்களை காப்பாற்றாது. நீங்கள் செய்கிற தர்மத்தை கூட போராடும். அப்படியே நீங்கள் உங்களுக்கு விதி முடியக்கூடாதுன்னு நினச்சா போராடியே காப்பாற்றும். அது தர்மம் காப்பாதா? நான் தர்மம்லாம் செய்கிறேன், நான் 100 வயசு வாழணும், எனக்கு இடையில எதுவும் ஆகக்கூடாது அப்படிலாமும் சொல்ல முடியாது. அதுதான் வாழ்க்கை. எப்போ போகணுமோ அப்போ போயே ஆகணும், எப்போ வரணுமோ அப்போ வந்தே ஆகணும். அது இறைவனாக இருந்தாலும் சரி, மனுஷனாக இருந்தாலும் சரி, மகானாக இருந்தாலும் சரி. மகான்னா இங்கேயே இருப்பார், இறைவன்னா இங்கேயே இருப்பான். மனுஷன் கூடு விட்டு கூடுக்கு போயிட்டே இருப்பான். அவன் மகான் ஆவதும் இறைவன் ஆவதும் அவன் கையில், அவன் உள்ளத்திலே இருக்குது. அவன் நினச்சா கடவுளாகும், அவன் நினச்சா இங்கேயே சுற்றுவான். அவன் தான் முடிவு பண்ணும், ஒரு மனுஷன்தான் முடிவு பண்ணணும் நம்ம கடவுளாகதா இல்லை இங்கேயே இதுலேயே இந்த போகத்திலேயே சுற்றி சுற்றி வரதான். எவர் ஒருவர் போகத்தை இதெல்லாம் இங்கே இருக்கிறதெல்லாம் அழித்து இறைவனை வழிபட்டால், நான் சொன்ன மாதிரி டைம் இருக்காது. 8லேருந்து 9 மணி தூங்குற வரைக்கும் டைம் இருக்காது. வேலை செய்ய சொன்ன கூட உள்ளத்தில் இறைவன் நினச்சா அதுவே பெரிய தானம், அதே பெரிய யோகம் எல்லாம் பண்ணுறதெல்லாம் அடங்கிடும். தனியாக உட்காந்து கண்ணை மூடி தானம் தான் பண்ணணும், யோகம் தான் பண்ணணும் ஒன்றும் கிடையாது. உள்ளத்தில் இறைவன் இருந்துக்கினே இருக்கணும். இதயத்தில் உள்ள ஓம் நமச்சிவாயா, ஓம் நமச்சிவாயா, ஓம் நமச்சிவாயா. இதயம் எப்படி துடிக்குது, லப்டப் லப்டப்னு, அது மாதிரி ஓம் நமச்சிவாயா, ஓம் நமச்சிவாயா உள்ளம் துடிச்சிக்கின்னே இருக்கணும். நாவலும் நமச்சிவாயா நமச்சிவாயான்னு சொல்லிக்கிட்டே இருக்கணும். அப்படி சொன்னால் நம்ம உடலும் மாறும், உள்ளே இருக்க சிவமும் வெளியே வரும். இப்படியும் ஒரு முறை இருக்குது. நம்ம நினைவை இப்படி பண்ணாலும் சிவத்தை வெளியே எடுத்துன்னு வரலாம். ஓம் நமச்சிவாய சிவாய நமோம் என்று சொல்லுங்கள், உங்கள் துன்பம் விலகும். அன்பான சிவபக்தர்களுக்கும், சிவ அடியார்களுக்கும், சிவ சாதுகளுக்கும், சிவ அகுரிகளுக்கும், சிவ பக்தர்களுக்கும் உங்கள் சிவபித்தனின் ஆசியுடனும், என் ஐயன், என் தந்தை சிவபெருமானின் ஆசையுடனும் நீங்கள் நினைக்கிறதெல்லாம் நடக்கட்டும், நல்லதே நடக்கட்டும், நல்லதே நினைப்போம், தர்ம காரியங்களாக செய்வோம். ஓம் நமச்சிவாய சிவாய நமோ.